ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டே வந்து ஜாப்க்கு வந்து ரெடி ஆயாச்சு பார்த்துக்கோங்க. இந்த க்ரீன் கலர் டாப் தான் பார்த்தீங்கன்னா, நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ அதே ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வியர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டே ஜாப்க்கு போட்டுட்டு போகிறதுக்கு. ஸோ ரொம்ப நர்வஸாகவும் ரொம்ப வந்து ஜாலியாகவும் ஒரு மாதிரி ஒரு மிக்சட் ஃபீலிங்காக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. எப்படி வந்து இன்டர்வியூ போகும்போது இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஹேண்ட்பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து தோளில் போட்டுட்டுலாம் நடக்க மாட்டேன். சும்மா ஜஸ்ட் வண்டியில் வச்சு கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான். இருந்தாலும் எனக்கு வந்து ஹேண்ட்பேக் போட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் ஹேண்ட்பேக் வாங்கினது. எங்கள் அம்மா லஞ்ச் பேக்கே போதும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசையில் வந்து ஹேண்ட்பேக் நான் வாங்கினேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐ காட் அ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா எனக்காக ஹாப்பி ஆகிறதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு சீரியஸாக ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படித்து நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டேன் மேக்ஸிமம். ஸோ சூப்பர் ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கும்போது ஜென்யூனாக ஒருத்தங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நமக்காக அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக என்கிட்ட வந்து பேசியிருந்தீங்க. நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு கரெக்டான முடிவு தான், ஜாப் போயிட்டே. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, எங்கள் அப்பா மாதிரியே பேசியிருந்தாங்க நிறைய பேர். என்னதான் இருந்தாலும் ஜாப் போயிட்டே நீ படிக்கிறத மட்டும் விட்டுறவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா என்னென்ன எனக்கு சொல்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன். வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எடுத்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா என்னோட டிசிஷன் தான். இந்த டிசிஷனுக்கு வந்து என் வீட்டில் யாருமே வந்து குறுக்க நிற்க மாட்டாங்க. என்னோட லைஃப்பில் டிசிஷன் நான் தான் எடுப்பேன் பார்த்துக்கோங்க. அந்த டிசிஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் நிற்பாங்களே தவிர அது பண்ணாத இது பண்ணாதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த டிசிஷனுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா, படிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது. இதுதான் அவங்க வந்து மெடிசின் மாதிரி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ வந்து படிப்பை மட்டும் விட்டுறவே கூடாது, படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நீ ஜாப் போகிறதுங்கிறது உன்னோட டிசிஷன் தான், பட் படிப்பை மட்டும் நீ விட்டுறவே கூடாது அப்படிங்கிறது வந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. அம்மா பொறுத்த வரைக்கும் சேம் தான். அம்மாவுமே வந்து என்னோட டிசிஷனுக்கு ஓகே தான். ஸோ அந்த மாதிரி எப்படியோ வந்து ஜாப் வந்து கிடச்சிது. இன்றைக்கி நம்ம கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னோட பெஸ்ட்டை நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்கோம். ஸோ அவங்க கொடுக்குற ஒர்க்கை வந்து நம்ம படிச்சுக்கிட வேண்டியது அவங்க சொல்லி தரதை. ஸோ அதுக்காக தான் நோட்டு பென் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க ஏதாவது எனக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8 மணி கழிஞ்சாச்சு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பக்கத்தில் அப்படிங்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, டக்குன்னு போயிடலாம். அதான் கூலாக உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நான் வந்து போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக கிளம்பியாச்சு. என்னோட ஆச்சியாக இருக்கட்டும், சின்னாச்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஏர்லினோட பாட்டி எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிளஸ் பண்ணாங்க. நல்ல பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வந்து நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் பார்த்துக்கோங்க. ஏர்லின் ஸ்கூல் போகிற டைமில் வந்து என்னை அடித்து எழுப்புவா, இன்னும் நீங்கள் தூங்கிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு சம்பவத்தை பார்த்தீங்களா, நான் நேரமே எழும்பி வந்து கிளம்பிட்டேன். ஆனால் மேடம் வந்து சரியான தூக்கம். ஏன்னா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ஸ்கூல் லீவு. ஸோ நல்ல உறக்கம். அவளை போய் பார்த்தீங்கன்னா அடித்து எழுப்பி அவகிட்ட மெனக்கெட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன், வாழ்க்கை ஒரு வட்டம் ஏர்லின், மறந்துடாத அப்படின்னு. பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்து ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடிகிறது பார்த்தீங்கன்னா 5:15க்கு முடிஞ்சுது. நான் பார்த்தீங்கன்னா 5:50 அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், 50 அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன் கிளம்பாமல். அப்புறம் தான் சொன்னாங்க, நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா, 5:15க்கே வந்து ஆஃபீஸ் க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது தெரியாமல் நான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா தான் நான் லேட்டராக வந்து கிளம்புனேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டே எப்படி போச்சு அப்படின்னா வந்து, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி இது என்னோட ட்ரைனிங் பீரியட். அதுவும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு டீச் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது இந்த கம்பெனி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து எது சம்மந்தப்பட்டது, ஸோ டிபார்ட்மெண்ட் பற்றின எல்லா ஓவரால் டீட்டெயில்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 1 or 2 வீக்கில் வந்து நான் கொஞ்சம் அடாப்ட் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜாப் வந்து போயிருக்கேன். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லலாம் நான் உட்காந்து வேலை பார்த்தது கிடையாது. எல்லாமே எனக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால போக போக தான் நானுமே வந்து கற்றுக்குவேன். போனதுமே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருக்குமே வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க, என்னோட டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே. ஸோ நான் எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசினேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை பற்றின எல்லா விஷயத்தையுமே வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பார்த்துக்கோங்க. நானுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுவுமே நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கற்றுக்கணும். கொஞ்சம் கிட்டத்தட்ட படிச்சிருக்கேன், இன்னும் போக தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் 50% கூட இன்னும் கற்றுக்கலன்னு நினைக்கிறேன். 10% தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே இனி போக போக தான் வந்து நான் படிச்சுக்கிட முடியும் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் 1 or 2 வீக்கில் வந்து அடாப்ட் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஜாபில். இந்த
இந்த டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எனக்கு நல்லா போச்சுது பார்த்துக்கோங்க. புதுசாக ஒரு அட்மாஸ்ஃபியரில் நான் உட்காந்துருந்தேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து புதுசான ஆட்களை நான் பார்த்தேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. நான் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷர். வேறு எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க தான் அங்கே இருக்காங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு. ஸோ அவங்க கூடலாம் நிறைய வந்து பேசி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் வந்து நானும் கேதர் பண்ணிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு போக போக அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும். ஆஃபீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஏசி எல்லாம் வச்சு ஒரே அமர்க்கலமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நல்ல ஜிலு ஜில்லு குளு குளுன்னு இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து இப்படி ஒர்க் பண்ணுறது வந்து எனக்குமே புதுசு அப்படிங்கிறதுனால நல்ல ஜிலு ஜில்லுன்னு இருந்து பார்த்துக்கோங்க. நேற்றுக்கு போகும்போதே நான் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தேன் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஃபுல்லாக ஏசியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, போகும்போதே வந்து ஷூ தான் போட்டுட்டு போயிருந்தேன். எனக்கு அளவுக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால ஷூ தான் போட்டுட்டு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. ஸோ இனி கொஞ்ச நாளில் நானும் அடாப்ட் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஜாப் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இனி போக போக தான் நமக்கு நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே லேர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அங்கே எல்லாருமே என்கிட்ட அதான் சொன்னாங்க, நீ பயப்படாத, போக போக உனக்கே எல்லாமே வந்து பழகிரும், அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, படிச்சுட்டா ஈஸி தான் அப்படின்னு வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. நானே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வந்து எனக்குமே ஈஸியாக ஆயிரும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.